எங்க அம்மா வீட்டு சைடெல்லாம் காரசாரமா சாப்பிட்டுட்டு, இந்த ஊருக்கு வந்த புதுசுல எங்க மாமியார் எனக்கு செஞ்சு குடுத்தாங்க இந்த குழம்பு. இங்க மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே வெங்காயம், தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தி தான் பண்றாங்க. அதனால கொஞ்சம் காரம் கம்மியா தான் இருக்கும். அந்த மாரி தான் இந்த குழம்பு எனக்கு செஞ்சு குடுத்தாங்க. அ இங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல பச்சை மொச்சப்பயிறு சீசன் இருக்கும். அப்போ இந்த குழம்பு அதிகமா செய்வாங்க. நம்ம பயறு சீசன் இல்லாதப்ப கூட ட்ரைல நம்ம இந்த மாரி செய்யலாம். காஞ்ச பயிறு இருந்தா கூட இந்த மாரி ட்ரை பண்ணலாம். தட்டாம்பயிறு, கருப்பு சுண்டல், காஞ்ச மொச்சப்பயிறு இதுக்கு எல்லாமே இந்த குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இப்போ நான் வந்து காஞ்ச பயிரில தான் செஞ்சிருக்கேன். ஆனா பச்சை மொச்சப்பயிறு இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம வீட்லயும் அந்த சீசன் டைம்லலாம் டெய்லியுமே இந்த குழம்பு இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா, கேப்பக்களி. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பச்சரிசி சாதம். என் பையனுக்கும், எங்க அத்தைக்கும் ரொம்ப பிடிக்கும் அது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஹேப்பி குக்கிங்.